அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிறீங்களா, போடல. ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான். ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவன் தான் என் முன்னத்தி ஏறு. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ, என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன். அப்படி சண்டை போடும்போது நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பா கேட்கிறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்கள் ஆள் மனதில் நீங்கள் கை வச்சு பேசணும். உங்கள் கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க. சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க? எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடல? ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அவன் அடிப்படையிலே திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இட ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இட பகிர்வு, இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா? இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான் இல்லை ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான். இது வலிக்குமா வலிக்காது? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சதா? எங்க அப்பாவே சான்று. ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது, இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது PT உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்ற இருக்கு. செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்தும் கொடுத்தியா? அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்க முடியல, நீ எடுக்க மாட்டிய. அப்புறம் நீ சமூக நீதி எப்படி பேசுற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுற. எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்க எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது? தம்பி ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யார்? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்க 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிறதுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. இதுதான் நீதி. மாறி அனுப்புனா அநீதி. அதான் இங்க நடக்கிற சண்டை. அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்க அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்க அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன். நீங்க எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க? பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க தப்பு. அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா? சொல்லுங்க தம்பி.
இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்களா? தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்லை விடுதலை. தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா? இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்க இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.